राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। யதிராஜர் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காகவே கலியுகத்துல பகவான் கொடுத்த ஒரு பெரிய வரம் சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜ ஸ்மரணமே நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். என்ன வேணா கவலை இருக்கட்டும், என்ன வேணா வியாதி இருக்கட்டும், தீராத பிரச்சனையா கவலையே படாதீங்க. ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு சொல்லி ராமானுஜரை நீங்க நினைச்சதுனாலே நல்ல வித்தியாசம் தெரியும். அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை அழகா பேசுறாள். ஒவ்வொரு வாக்கியமும் நிச்சயமா இப்ப 1000 வருஷம் கழிச்சு வாழற நமக்கும் அப்ளை ஆகிறது இல்லையா? அவள் சொல்றது எல்லாமே பார்த்தோம்னா புராண விஷயம், இதிகாச விஷயம், ஆழ்வார்கள் விஷயம், ஆச்சாரியர்கள் விஷயம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவள் பேசின விஷயங்கள் 1000 வருஷம் கழிச்சு இவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்தாச்சு, 21st செஞ்சுரியில இருக்கோம் நம்ம. ஆனா நமக்கு அது அப்ளை ஆகிறதுன்னா அப்ப நம்முடைய இதிகாச புராணங்கள் எல்லாம் சத்தியம்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நமக்கு அழகான வழி காட்டுறது. பெண் பிள்ளை ஒவ்வொரு வாக்கியமா சொல்லிட்டு வரா. 21வது வாக்கியம் தான், தேவு மற்றறியேனோ மதுர கவியாரை போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே, அணுயாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே. இவ தொடர்ந்து ஒரு 3 வாக்கியம் கிருஷ்ண வாக்கியம் சொல்லுவா, திடீர்னு தொடர்ந்து 3 விஷயம் ராம விஷயம் சொல்லுவா, திடீர்னு தொடர்ந்து பார்த்தா ஆழ்வார்கள் வைபவமா பேசுவா. இவ அடுத்த வாக்கியம் இதைத்தான் சொல்லுவாள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒருவேளை படிச்சிருந்தா தெரியுமே ஒழிய முதல்ல வாசிக்கிறோம், முதல்ல கேட்கிறோம்னா அடுத்த வாக்கியம் என்னன்னு நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எங்கெந்தெல்லாமோ விஷயத்தை எடுக்கிறாள். அடுத்த வாக்கியம் திரும்பவும் கிருஷ்ண விஷயம், ராம விஷயத்துல மயங்கினவள் அடுத்த அழகா ஒரு கிருஷ்ண விஷயம் சொல்றா. அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே. குச்சேலர் சரியா, அவருடைய உண்மையான பெயர் சுதாமா. குச்சேலர்னு ஏன் பேர் அப்படின்னா எப்பொழுதும் கந்தலாடை உடுத்திண்டே இருந்தார். ஒட்டு போட்ட துணியை தான் எப்பொழுதும் உடுத்திப்பார். நல்ல துணி அவரிடத்துல கிடையாது. உடம்பு ரொம்ப ஒல்லியா இருக்கும். அரை வயிறோ 1/4 வயிறோ தான் சாப்பாடு. அவருக்கு மட்டும் இல்லை, அவர் மனைவி சுஷீலா அவளுக்கும் அவ்வளவுதான். அவருக்கு குழந்தைகள் இருந்தா 27 குழந்தைகள்னு இருக்கிறதா சில பேர் சொல்றா. நமக்கு அந்த கவலை வேண்டாம். அவருக்கு குழந்தைகள் இருந்தா அவர்களும் கந்தலாடைய தான் உடுத்திட்டு இருந்தா. அவர்களும் அரை வயிறு 1/4 வயிறு தான் சாப்பிட்டார்கள். ஆனா இந்த குச்சேலருடைய மனசு இருக்கு பாருங்க, எப்பொழுதுமே ஆனந்தத்துல தளச்சிருந்தது. மனசுதான் தரித்திரமோ வியாதியோ இதெல்லாம் மனசை பாதிக்கவே கூடாது. மனசு இது எல்லாத்தையும் விட பெரிய ஒரு விஷயம், நன்னா புரிஞ்சுக்கோங்க சரியா. எல்லாருக்குமே தரித்திரம் இருக்கு. ஒரு பணமே இல்லாதவனுக்கு இந்த பெரிய கவலையே கிடையாது. அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை, நிஜமாக ஒரு அழகான வாழ்க்கை குச்சேலர் வாழறார். குச்சேலர் இந்த இடத்துக்கு பெயர் சுதாமாபுரி அப்படின்னு பெயர். இந்த சுதாமாபுரி எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. போர்பந்தர்னு சொல்றோம் இல்லையா, மகாத்மா காந்திஜி அவதாரம் பண்ணாருன்னு பிறந்தாருன்னு அந்த இடம்தான் சுதாமாபுரி, குச்சேலருடையதான ஊர். அதுதான், அங்கதான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தா. ரொம்ப ஆச்சரியமானவர். ஒவ்வொரு நாளும் கிருஷ்ண நாம சங்கீர்த்தனம் உஞ்ச விருத்தி எடுத்து அதை கொண்டுதான் வாழறார். பார்க்கலாம், நம்மெல்லாம் கழுத்துல ஒரு சொம்ப மாட்டிப்பா, பகவன் நாமத்தை பஜனை பண்ணி அப்படி வீதிகள்ல போவா. நாம ஆசைப்பட்டு கொடுக்குற அரிசியோ பருப்போ பணமோ இதை கொண்டு ஒரு வாழ்க்கை. இது பிராமணர்களுடைய தர்மமா சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடக்குமானா இன்னைக்கும் எத்தனையோ பேர் இந்த மாதிரி தர்மத்துல வாழறவர்கள் உண்டு. ஆச்சரியமா புதுக்கோட்டையில பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண பாகவதர் ரொம்ப அழகா நரசிம்ம ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுவார்கள். அவர் அவ்வளவு அழகா உஞ்சவிருத்தி எடுத்துதான் வாழ்ந்துட்டு இருந்தார்னு பல பேர் பார்த்திருக்கா. இன்னைக்கும் திருவிசநல்லூர் ஐயாவாளுடைய அழகான அந்த கிரகத்துல வருஷா வருஷம் ஆராதனை எல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா உஞ்சவிருத்தி எடுத்து அந்த அன்னத்தை கொண்டு அன்னதானம் பண்றதுன்னு ஒன்று உண்டு. இன்னைக்கும் பல இடங்கள்ல உண்டு. கோவிந்தபுரத்துல போய் உஞ்சவிருத்தி எடுக்கிறதுக்காக அழகா ஆசீர்வாதம் வாங்கிட்டு உஞ்சவிருத்தி எடுக்கிற பிராமணர்கள் உண்டு.
இன்னைக்கும் பழமை மாறாமல் வாழக்கூடியவர்கள் இதை பண்ணிட்டு தான் இருக்கார்கள். துளி கூட சந்தேகமே வேண்டாம். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கவர் தான் சுதாமா. குச்சேலர்னு பெயர். ஏன்னா கந்தலாடை உடுத்தினவர்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளா இப்படிதான் தரித்திரத்துல போயிட்டு இருக்கு. சில நாள் ஒன்றும் கிடைக்காது. அப்ப மனைவி கிட்ட சொல்லுவார், அம்மா இன்னைக்கு நமக்கு ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கணும் இல்லையா? சயின்டிபிக்காகவே ஏகாதசி விரதம் இருக்கிறது நல்லது. அந்த மிஷின் வேலை பண்ணிட்டே இருக்கு இல்லையா? காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எதையானு போட்டு அரைச்சுட்டே இருக்கும். 15 நாளைக்கு ஒரு தடவை இதை பட்டினி போட்டோம்னா உடம்பு இந்திரியங்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். முதல்ல அனாவசியமான சிந்தனைகள் குறையும். சாப்பிடாம இருந்தால் உடனே செத்து போய்டும்னு பயப்படவே வேண்டாம். சாப்பிடாம இருக்கிற அன்னைக்கு தான் நல்ல பலமே கூடுறது. சரியா? அந்த மாதிரி என்னைக்காவது ஒண்ணுமே கிடைக்கலன்னா இன்னைக்கு நமக்கு ஏகாதசி அப்படின்னு சொல்லிடுவார். அவர் மனைவியும் ஏத்துப்பா. அவள் பேர் சுசீலான்னு பேர். ரொம்ப சீல குணமுடையவள். ஒரு நாள் கூட கணவனிடத்துல கோச்சின்றது இல்லை. முகத்தை தூக்கி வச்சின்றது இல்லை. அவரை கடிஞ்சு ஒரு வார்த்தை பேசினது இல்லை. என்ன சுகத்தை கண்டேன்னு புலம்பினதில்லை. இதெல்லாம் ஒரு தர்மம். என்ன வாழ்க்கை கிடைச்சிருக்கோ அந்த வாழ்க்கைய முதல்ல சந்தோஷமா வாழ பழகிக்கோங்க. கை கால் அவயவங்கள் இல்லாதவா பல கோடி பேர் உலகத்துல. பேச முடியாதவா பல பேர். கண் கொண்டு பார்க்க முடியாதவா பல பேர். காது கொண்டு கேட்க முடியாதவர்கள் பல பேர். அங்கஹீனம் உடையவர்கள் பல பேர். சரியா? இது இல்லாமல் பெற்றோர்கள்னால நிராதரவா விடப்பட்ட குழந்தைகள் உண்டு. குழந்தைகள்னாலே அனாதையா விடப்பட்ட பெற்றோர்கள் உண்டு. இதுக்கு நடுவில் நமக்கு ஏதோ குழந்தை, குடும்பம், ஆகாரம் இதெல்லாம் கிடைக்கிறது பாருங்க, பெரிய பாக்கியம். ஒவ்வொரு நாளும் பகவானுக்கு நன்றி சொல்லுங்கோ. இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. என்ன கிடைச்சிருக்கோ இது பகவத் அனுகிரகம்னு ஏத்துக்கோங்க. எல்லாம் நன்மைக்கு. இது மனசுல எழுதி வச்சுக்கோங்க. அவளும் அவ்வளவு அழகா உத்தமியா வாழறாள். குழந்தைகள் பசி. அப்ப கூட அந்த குழந்தைகள் பசியில் அழும்பொழுது கூட கிருஷ்ண கதையை சொல்லி தூங்க வைப்பாளாம். அவரும் நிறைய குழந்தைகளுக்கு கிருஷ்ண கதை சொல்லுவார். நிறைய சொல்லுங்க. குழந்தைகளுக்கு பகவத் விஷயத்தை சொல்லுங்க. உலகாயுத விஷயங்கள்லாம் அவளே கத்துன்றுவா. நாம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது வாழ்க்கைனா என்ன, பொறுமைனா என்ன, பக்தினா என்ன, எப்படி வாழும். இதை நீங்க சொல்லி கொடுத்தாச்சுன்னா நீங்க நிஜமாவே நல்ல அம்மா நல்ல அப்பா. இல்லாட்டி சும்மா அவ்வளவுதான். அவ்வளவு அழகா குழந்தைகள் பசியில் அழும்பொழுது கூட பகவத் விஷயத்தை சொல்லி தூங்க வச்சுடுவார். எவ்வளவு நாள் தான் அவளும் பொறுத்துட்டு இருப்பா. சுசீலா ஒரு நாள் ரொம்ப யோசனை பண்ணி குச்சேல இடத்துல சொன்னா, நீங்க ஒரு தடவை போய் கண்ணனை பார்த்துட்டு வரலாமே. அவர் கேட்டார், எதுக்கு? இவ்வளவு தரித்திரத்துல கண்ணனை போய் பார்க்கணும்னு தோணணும் இல்லையா? அவருக்கு தோண மாட்டேங்கிறது. வேண்டாண்ணா, பக்தின்றது அவன் அனுபவிக்கிறதுக்காகத்தான். பக்தி பண்ணா இது கிடைக்கும் அது கிடைக்கும் இந்த ஆசைக்கு அவர் தயாராக இல்லை. அது ஆச்சரியமான ஒரு பக்தி. பக்தியில ஒரு உன்னதமான ஒரு நிலையை அவர் அடைஞ்சுட்டார். அப்ப அழகா அவர் கேட்கிறார், எதுக்குன்னு. இல்ல சும்மா போய் பார்த்துட்டு வாங்கோளே. நீங்க பார்த்துட்டு வந்தா கண்ணனுடைய கிருபா கடாட்சம் பட்டா சௌக்கியமா இருக்கும். உங்களுக்கும் உங்க பால்ய சிநேகினை பார்த்தா மாதிரி இருக்கும். அவரோ இப்ப துவாரகாதீசன். போய் பார்த்துட்டு வரலாமேன்னு. சரி பார்க்கலாம்னுட்டா. ஆனாலும் அவர் மனைவி திரும்ப போயிட்டு வாங்கோளே இதையே சொல்லிட்டு இருக்கா. அவ தனத்துல ஆசைப்பட்டு சொன்னான்னு கிடையாது. குழந்தைகள் நன்னா இருக்கணும் வாஸ்தவம். புருஷன் சுகமா இருக்கணும் வாஸ்தவம். இவ எதையும் கேட்கணும்னே சொல்லல. கண்ணனை போய் பார்த்துட்டு வந்தா போதும். இப்ப கோவிலுக்கு போயிட்டு வந்தா போதாதா? தனியா இது வேணும் அது வேணும்னு கேட்கணுமான்னு? நம்ம வாழ்க்கைய பத்தி நம்ம நிலைமையை பத்தி தெய்வத்துக்கு தெரியாதா? திருப்பதியில வரிசையில் நிற்போம். நிறைய யோசிப்போம். பெருமாள் கிட்ட இதை வேண்டிக்கணும் அதை வேண்டிக்கணும். ஆனா பெருமாள் முன்னாடி போய் நின்ன உடனே சுத்தமா எல்லாம் மறந்து போயிடும். ஆனா பிரார்த்தனை பண்ண திருப்தி வந்துடும். ஏண்டான்னா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ நிம்மதியா ஊருக்கு போ. இப்படிதானே கிருப பண்றான் பகவான். நம்ம கேட்க வேண்டிய அவசியமே நிர்பந்தமே இல்லை. இருந்தாலும் சொல்லிண்டே இருந்தா. ஏன்னா எப்பொழுதுமே இது ஒரு தர்மம். நல்ல விஷயங்களை சொல்லிண்டே இருக்கலாம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவ புரிஞ்சுப்பா. குச்சேலர் அழகா ஒரு நாள் சுதாமா பார்த்தா, சரிம்மா இன்னைக்கு நான் கிளம்புறேன். ஆனா கண்ணனுக்கு கொடுக்கறது ஏதானும் வேணுமே. கிரகத்துல ஒன்றும் பெருசா கிடையாது. இவர் உஞ்ச விருத்தி எடுத்து கொண்டு வரக்கூடிய விஷயங்களை கொண்டுதான் வாழ்க்கை. இருந்தாலும் ஏதானும் வேணுமேம்மா அப்படின்றார். உடனே சுசீலா 4-5 வீடுகளில் போய்
இந்த மாதிரி என் கணவர் துவாரகைக்கு போறார், கண்ணனை பார்க்கறதுக்கு ஏதானும் கொடுங்கோளேன்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு பிடி அவல் கொடுக்கறா. அதை வாங்கி ஒரு கந்த துணியில முடிஞ்சு குச்சேலர்கிட்ட கொடுத்து இதை கண்ணன் கிட்ட சமர்ப்பிச்சுடுங்கோ அப்படின்ற. நல்ல வேலை எல்லாரும் அவலாவே கொடுத்தா. இல்லாட்டி ஒருத்தர் அரிசி ஒருத்தர் நெய் இப்படி கொடுத்தா ரொம்ப கஷ்டம். அழகாக அந்த 4 பிடி அவல் அதை எடுத்து மூட்டை கட்டிண்டு குச்சேலர் கிளம்புறார். என்ன ஆச்சரியம்னா, இவர் போயிட்டு வர வரைக்கும் குடும்பம் எப்படி நடக்க போறதுன்னு தெரியல. அவருக்கு அந்த கவலையெல்லாம் ஒண்ணுமே படலை. கண்ணனை பார்க்க போறேன்னு கிளம்பியாச்சு. அவர் மனைவி சுசீலாவும் நீங்க நல்லபடியா பார்த்துட்டு வாங்கோ. மனைவி சுசீலாவும் நீங்க நல்லபடியா பார்த்துட்டு வாங்கோ. குழந்தைய பத்தி கவலைப்படாதீங்க, குடும்பத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இதெல்லாம் தான் ஒரு மனைவியுடைய தர்மம். பயமுறுத்தக்கூடாது. மனுஷாளுக்கு எல்லாருக்கும் வேண்டியது மனோபலம் தான். அதுவும் நாம கூட இருக்கிறவர்களுக்கு நாம தான் தைரியத்தை கொடுக்கணும். அவர்களை பயமுறுத்தி பலகீனப்படுத்தி ஆனந்தம் கிடைக்காது. சரியா? வாழ்க்கையில பெரிய பலம் மனோபலம். மனோபலம் கூடிண்டே இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவர்களுக்கு அந்த மனோபலத்தை நாம கொடுக்கணும். நிலைமை எவ்வளவு வேணா மோசமா இருக்கட்டும், அச்சுச்சோ இப்படி ஆயிடுத்து, இனிமேல் நீ என்ன பண்ண போறாய், உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுத்து, இப்படி எல்லாம் பேசவே கூடாது. எல்லாம் சரியாயிடும், எல்லாம் நல்லதுதான், எல்லாம் மாறும், பகவான் இருக்கான். இந்த வார்த்தைகளுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. நல்லதையே நினைங்கோ, நல்லதையே பேசுங்கோ, நல்லதுதான் நடக்கும். மனசை போட்டு அலட்டிக்கவே கூடாது. பகவான் இருக்கான், அவனுக்கு தெரியாதா? யாரை நம்பியும் யார் குடும்பமும் இல்லை. தெய்வத்தை நம்பிதான் எல்லா குடும்பமும் இருக்கு. அழகா சுசீலா ஜோரா சொல்லிட்டாள். அழகா கிளம்புறார் குச்சேலர். அழகா போகும்பொழுது நினைச்சுட்டே போறார். நம்ம கண்ணனோட சின்ன வயசுல படிச்சிருக்கோம். கண்ணனோட சாந்தீபனி ஆசிரமத்துல குருகுலத்துல ஒன்னா படிச்சிருக்கா. சில இடங்கள்ல கண்ணன் 64 நாள்லயே 64 கலைகளையும் கத்து முடிச்சுட்டு அழகா கிளம்பிட்டான் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. கண்ணனுக்கு ஒன்றும் படிக்கணும் கத்துக்கணும்னு அவசியமே இல்லை. அவன் ஸ்வயம் பரபிரம்மம். ஆனா உலகத்துல எல்லாரும் ஒரு குருகுல வாசம் பண்ணணும்னு ஒரு நியமம் இருக்கு இல்லையா? இப்ப கூட ஸ்கூல்ல போய் படிச்சாதானே அதுக்கு ஒரு வேல்யூ. இந்த ஸ்கூல்ல படிச்சேன், இந்த யூனிவர்சிட்டியில படிச்சேன், அப்ப அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட அதுல படிச்ச ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? அதனால குருகுல வாசம், இந்த குருகுல வாசம் தான் இன்னைக்கு அழகா மாத்தி போர்டிங் ஸ்கூல், ரெசிடென்ஷியல் ஸ்கூல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நீங்க உலகத்துல நீங்க எதை வேணா பாருங்க, எதை வேணா எடுத்துக்கோங்க, எல்லாம் சனாதனமான ஹிந்து தர்மத்தினுடைய விஷயங்கள் தான். குருகுல வாசத்துல யாரும் ஃபீஸ் கட்டுறதெல்லாம் கிடையாது. அவாளுக்கு என்ன உண்டோ அழகா குரு சொல்லி கொடுப்பா. எல்லாம் கத்துண்டு முடிச்ச பிறகுதான் குரு தட்சணை கொடுப்பார்கள். ரொம்ப அழகான ஒரு தேசம் நம்முடைய தேசம். இங்க கல்வி எல்லாம் பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயமா வச்சுக்கவே கிடையாது. கல்வி அப்படின்றது எல்லாரும் அடைய வேண்டிய விஷயம், அனுபவிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப வசதி. அதனாலதான் படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம். சரஸ்வதி பூஜை, விஜயதசமி எல்லாம் அதுக்கு கொண்டாடுறோம். படிப்பு. நாலந்தா யூனிவர்சிட்டி, உலகத்துல ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுத்ததே நம்முடைய பாரத தேசம் தான். சந்தோஷப்படுங்கோ, பாரத் வாசி, நான் ஹிந்து அப்படின்றது பெருமைப்படுங்கோ. ஏன்னா யூனிவர்சிட்டின்ற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டியே நாலந்தா யூனிவர்சிட்டி தான். சமீப காலத்தை நான் சொல்றேன். அந்த மாதிரி அதுக்கப்புறமா தான் சர்வ கலா சாலைன்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல சர்வ கலா சாலை, எல்லா கலைகளையும் கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் யூனிவர்சிட்டி. இத்தனையும் நம்முடைய பாரத தேசம் பார்த்திருக்கு. நிச்சயமாவே நம்முடைய பாரத தேசம் ரொம்ப வசதியானது தான். இவர் சாந்தீபனி ஆசிரமம் அந்த குருகுலத்துல கண்ணனோட படிச்சுட்டு இருந்த அந்த வாழ்க்கைய அழகா நினைச்சுட்டு போறார். ஆனந்தமா கண்ணனோட ரூம்மேட், கண்ணனோட கிளாஸ்மேட், கண்ணனோட சாப்பிட்டிருக்கார், கண்ணனோட பேசியிருக்கார், கண்ணனோட பழகியிருக்கார், கண்ணன் சொல்லி கேட்டிருக்கார், கண்ணனோட சேர்ந்து சிரிச்சிருக்கார், கண்ணனோட ஆனந்தமா விறகு வெட்டியிருக்கார். இத்தனையும் கண்ணனோட அனுபவிச்ச ஒரு ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா சுதாமா. சாதாரணமா கோகுலத்து பசங்கள்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள். கண்ணனோட விதவிதமா அனுபவிச்சான்றோம் இல்லையா? அந்த குழந்தைகள் ஒரு விதத்துல அனுபவிச்சான்னா இன்னொரு விதத்துல சுதாமா கிருஷ்ணனுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அனுபவிச்சார். உங்களுக்கு கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கவலையே படாதீங்க. கிருஷ்ணனை ஃப்ரெண்டா எடுத்துக்கோங்க, ராமனை ஃப்ரெண்டா எடுத்துக்கோங்க, ராமானுஜரை ஃப்ரெண்டா வச்சுக்கலாம்,
துருவன், பிரகல்லாதன், ஆண்டாள், மீரா, இவாளை போல த எவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் கிடையவே கிடையாது. சரியா? இவாளெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கோ. ஆதிசங்கர் பகவத்பாதர், சுவாமி விவேகானந்தர், எத்தனையோ மகாத்மாக்கள் நம்ம தேசத்துல வாழ்ந்தார்கள், வாழ்ந்துருக்கார்கள், வாழ போறார்கள். சரியா? சுதாமா அதை நினைச்சுட்டே போறார். கண்ணனோட படிச்ச அந்த காலம் நிஜமாவே நம்ம எல்லாருமே அது ஒரு நல்ல காலம். ஸ்கூல் டேஸ், அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்கூல், அந்த டீச்சர்ஸ், லைஃப்ல மறக்க முடியாத அனுபவங்கள். நம்ம எத்தனை வயசானாலும் ஜோர், அந்த காலம்லாம் திரும்ப வருமா அப்படின்னு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். சுதாமா இதெல்லாம் நினைச்சுண்டு அழகா போறா. கண்ணனோட ஒன்னா படுத்துட்டு இருந்தோம், கண்ணனோட ஒன்னா சாப்பிட்ருக்கோம், கண்ணனோட விளையாடி இருக்கோம். இல்லை பல சந்தர்ப்பங்கள்ல கண்ணன் ஒழுங்கா வேத மந்திரம்லாம் சொல்ல மாட்டானாம். அவர் சொல்லுவார், ஏண்டா கண்ணா அப்படி பண்றாய், ஒழுங்கா வேதம் சொல்லுடா, எனக்கு வரமாட்டேங்கிறது சுதாமா, நீ கொஞ்சம் சொல்லி கொடு அப்படின்வானாம். உடனே கண்ணன் ஆசையா கேட்க சுதாமா சொல்லுவாராம், புருஷ சுத்த மந்திரம் எப்படிடா, உலகத்துல பரபிரம்மம்டா, யாரு இவன் தான் பரபிரம்மம், அவனிடத்துல இவர் புருஷ சுத்த மந்திரத்தை எல்லாம் வியாக்கியானம் பண்ணுவார். சில நாள் காத்தால எழுந்தவன கேட்பார் கண்ணனை பார்த்து, ஏண்டா கண்ணா உனக்கு மாடு மேய்க்க ரொம்ப பிடிக்குமாடா? அடே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே சுதாமா, உனக்கு எப்படி தெரிஞ்சது? ராத்திரி மாட்டு வாழன்னு என் குடுமையை பிடிச்சுட்டு இருந்தா பயல, எனக்கு தெரிஞ்சதுன்னு. ஓ உன் குடுமையாது? ஆமா. தயிர் பால் வெண்ணெய் பிடிக்குமாச்சோ, நான் திருடி திருடி சாப்பிட்டிருக்கேன். இப்படி எல்லாம் கண்ணன் பேச கூட நின்று கேட்டவர் சுதாமா. இதெல்லாம் நினைச்சுண்டு அவர் அழகா துவாரகைக்கு போறார். சில இடங்கள்ல அவர் துவாரகையிலேருந்து அழகா போறார். போர்பந்தர், சுதாமாபுரி, இன்னைக்கும் அவர் வாழ்ந்த வீடு இடத்துல கோவில் மாதிரி இருக்கு. சுதாமாபுரி போர்பந்தர்லேருந்து அவருக்கு அழகா துவாரகா போகிறதுக்கு 2 மாசம் ஆச்சு அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த 2 மாசம் ஒரு தனியா நடந்தா. சில பெரியவா சொல்றா, சில புராணங்கள் எப்படி இருக்கான், கண்ணனே கூட யாரோ ஒரு டிராவலர் மாதிரி அவர் கூடவே நடந்து வந்து நித்தியம் அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தான்னு சொல்றார். நிச்சயமா வகையில ஒண்ணுமே வேண்டாம், நிறைய பணம் இருந்து டெபிட் கார்டு இருந்தா எல்லாம் கிடைச்சிடுமா? சென்னையில் எவ்வளவு பெரிய வெள்ளம் எல்லாம் வந்தது, எத்தனையோ பேர்ல டெபிட் கார்டு இருந்தது, கிரெடிட் கார்டு இருந்தது, நிறைய சொத்து இருந்தது. ஆனா எல்லா பக்கமும் வெள்ளம் சூழ்ந்த சமயத்துல யாரோ கொடுக்கக்கூடிய உணவு பொட்டலத்தை தானே நம்பிட்டு இருந்தா. பகவான் நிச்சயமா காப்பாத்துவான். கையில நிறைய பணம் இருந்தா சௌகரியம் நினைச்சுடாதீங்க. பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், ஆனா பணத்தினாலேயே சௌகரியங்கள், சமாதானம், சாந்தி, நிம்மதி எல்லாம் கிடைச்சுன்னு நினைக்காதீங்க. பகவத் கிருபை தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். இவர் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜெபிச்சுட்டு போறார் இல்லையா, அந்த கிருஷ்ண நாமமே இவருக்கு கண்ணன் கூட கோ டிராவலரா பேசஞ்சரா வரானாம். ஆனா அவருக்கு அது தெரியவே இல்லை. சில இடங்கள்ல பெரியவா சொல்றா, பாகவத்துல இப்படி காண கிடைக்கல, ஆனாலும் அழகா இருக்கு இல்லையா. நிஜமாவே உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம், பகவானை பார்க்கணும் நீங்க கிளம்பியாச்சுன்னா எல்லாம் தானா நடக்கும். திருப்பதி போனோம் வச்சுக்கோங்களேன், வரிசையில் நின்றுட்டு இருப்போம். சமயத்தில் மத்தியானம் 12 மணி 1 மணி சமயத்துல இப்படி வரிசையில் நிற்போம். நின்னோம்னா தானாகவே சாப்பாடெல்லாம் மலையப்பன் கொடுத்துடுறானா இல்லையா? இப்பெல்லாம் திருப்பதி பெருமாளை பார்க்க போறோம், 300 வாடிக்கை போனோம்னா அங்க டீ, காஃபி, பால் எல்லாம் வச்சிருக்காரு பெருமாள். யாருக்கு என்ன வேணுமோ வாங்கி குடிச்சிட்டு மோர் வரைக்கும் வச்சிருக்கார். அப்ப பகவானுக்கு எவ்வளவு அக்கறை நம்ம மேல. ஏண்டானா அவனை நம்பி போறோம், அவனை நம்பி போயாச்சுன்னா தானா நடக்கும். திருப்பதி மலை ஏறுவான் நிறைய பேர். அப்ப கீழே அழகா லக்கேஜை கொடுத்துருங்கோ, மேல வாங்கிக்கோன்னு சொல்றா இல்லையா. நம்மளுடைய சுமைய கூட அழகா மலையடிவாரத்துல வாங்கிண்டு மலை ஏறின பிறகு நம்ம இடத்துல மலையப்பன் கொடுக்கறான். கலியுக வரதன்னா நீங்க அவனை நம்பினா போதும். திருப்பதிக்கு போனா நடக்கிறதுன்னா வாழ்க்கை முழுக்க நடக்கும். சுதாமாவுக்கும் பகவான் நடத்தி காட்டினார். எனக்கு ஒன்றும் தெரியாது கிருஷ்ணா, நான் உன் குழந்தை, உன்னை பார்க்க வரேன், எனக்கு எல்லாம் உன் பாடு. இதே மாதிரி வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்கோளே. அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வகாம்யகம். நீ என்ன நினைச்சுன்று போதும், உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். இந்த கேரண்டி சுவாமி கொடுத்திருக்கா. அழகா சுதாமா போறா. பகவான் கூடவே வேற ஏதோ ஒரு வேஷத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வேஷத்துல வந்து விதவிதமான, அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் எடுத்துட்டு போறதோ கொஞ்சம் அவல், அதுவும் கண்ணனுக்காக எடுத்துட்டு போறார். துளி கூட அது சாப்பிடணும்னு ஆசையே படலையாம், இது பகவானுக்கு கொடுக்கணும், அவ்வளவு அழகா அப்படின்னு அந்த ஆசையோட பயின்றிருக்கார் சுதாமா. இப்படி நடந்து 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 நடந்து
ஒரு வழியா துவாரகைக்கு போயாச்சு. துவாரகையோ ஒரு தீவு, ஐலாண்டு தானே, ஏதோ கப்பல் போச்சு, படகு போச்சு, அதுல ஏறி துவாரகைக்கு போயாச்சு. இவர் துவாரகைக்கு என்னைக்கு போனார் அப்படின்னா, அழகா குருவாயூர்ல பார்த்தோம்னா ஒரு நாள் சொல்றான், மார்கழி மாசத்தினுடைய ஃபர்ஸ்ட் வெட்னஸ்டே, புதன்கிழமை வரும் இல்லையா, அன்னைக்கு தான் சுதாமா துவாரகையில கண்ணனை பார்த்தார் அப்படின்னு குருவாயூர் கோவில்ல அப்படி கொண்டாடுறான். குச்சேல தினம்னே அதுக்கு பெயர். அன்னைக்கு எல்லாரும் நிறைய பேர் அவல் கொண்டு போய் அங்க வைப்பா. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்கழி மாசம் முதல் புதன்கிழமை தான் சுதாமா கண்ணனை பார்த்தார். இது எப்படி நம்புறது அப்படின்னா, குருவாயூரப்பன் தானே கண்ணன், அதனால குருவாயூரப்பன் துவாரகையிலேருந்து வந்த கண்ணன் தானே, அதனால அவனுக்கு தெரியும். இது எப்படி ஆரம்பிச்சது, எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. அதனால ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்கழி மாசத்துல இதுவும் ஒரு விசேஷம். ஆனந்தமா முதல் புதன்கிழமை, புதன்கிழமை வெட்னஸ்டே அப்படின்னாலே சுதாமாவையும் கண்ணனையும் நினைச்சுக்கோங்க. சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா, பொன் கிடைச்சாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காதுன்னு. அதனால எல்லா புதன்கிழமையும் இனி சுதாமாவை நினைச்சுக்கோங்க. சரியா? சரி, சுதாமா துவாரகைக்கு போயாச்சு. உங்களுக்கு தெரியாத கதை ஒண்ணும் இல்லை, ஆனால் அடைய வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் பொறுமையா சொல்றேன். இந்த விஷயம், இந்த வாக்கியம் திரும்பியும் நாளைக்கு மீதிய சொல்றேன். சரியா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.